திருச்செந்தூர் கொடிமரத்தின் ரகசியம் தெரியுமா? திருச்செந்தூர் கோவிலுக்கு கொடிமரம் நிறுவ கோவில் தலைமை நிர்வாகிகள் முடிவு செய்தனர். பிறகு திருச்செந்தூர் அருகே உள்ள அம்மன் கோவிலில் உத்தரவு கேட்க ஆறுமுக ஆசாரி மட்டும் கருவறைக்குள் சென்றார். அப்போது அம்மனின் கண்களில் நீர் வலிய அதை பார்த்து பயந்து போன ஆசாரி காரணம் கேட்டார். அதற்கு அம்மன் மரம் வெட்ட செல்பவர்களில் உன்னை தவிர மற்றவர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள் என கூற குழம்பி போன ஆசாரி அம்மனின் வாக்கை மீறி 21 மாட்டு வண்டிகளில் ஆட்களுடன் மரம் வெட்ட சென்றார். அப்போது ஒரு பெரிய சந்தன மரம் இருப்பதை பார்த்த ஆசாரி மந்திரம் போட்டு ஏதேனும் அமானுஷ்ய சக்திகள் உள்ளதா என சோதித்தார். அப்போது அந்த மரத்தில் சுடலை மாடன் உட்பட மொத்தம் 21 மாட தேவதைகள் இருப்பது தெரிந்தது. அதை கண்டு கொள்ளாமல் அவர்கள் மரத்தை வெட்ட முயன்றதால் மரத்தில் இருந்த சக்தி திருப்பி அடித்ததில் அனைவரும் இறந்தனர். இதனை பார்த்த ஆசாரி உயிருக்கு பயந்து சொரிமுத்தையன் அறை வேண்டினார். அவர் மரத்தில் இருந்த தேவதைகளிடம் ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்க, இந்த மரத்தை விட்டால் தங்களுக்கு வசிக்க வேற இடமில்லை என்று கூறினார்கள். அதற்கு ஐயனார், இந்த சந்தன மரமே திருச்செந்தூர் கோயிலில் கொடிமரமாக பிரதிஷ்டை செய்யப்படும், நீங்கள் அதில் தங்கலாம் என்று அனுமதித்தார். இன்றும் அதே சந்தன மரம் திருச்செந்தூர் கோவிலில் கொடிமரமாக